தெரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது இப்ப அழகான முறையில் எடுத்து சொன்னீங்க. திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் சவுதியிலிருந்து வெளியிட்ட குர்ஆன்ல கூட இந்த 2 வசனத்தையும் தொடர்படுத்தி இது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் குறிக்கும் என்று விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும் இந்த 2ஐ தொடர்புபடுத்தி கூறவில்லை. மாறாக மற்ற விளக்க உரையாளர்களும் அந்த 2ஐயும் தொடர்புபடுத்தி கூறியிருக்கிறார்கள். ஜமாத்தே இஸ்லாமி கேரளா அமைப்பு இந்த 2 திருக்குர்ஆன் வசனத்தையும் இணைத்து பொருள் கொடுத்திருக்கிறது என்பதை இங்க அழகான முறையில் எடுத்து சொன்னீங்க. இப்போ முழுசா இன்னொன்றையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. திருக்குர்ஆன்ல பல விரிவுரையாளர்கள் பல விளக்க உரைகள் அளித்திருக்கிறாங்க. அப்ப நம்ம தமிழகத்தில் பார்க்கின்ற பொழுது சில திருக்குர்ஆன் விளக்க உரைகள் இல்ல, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கும் என்றே எழுதியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மௌலவி பி ஜைனுல்லாப்தீன் சாஹிப் அவர்கள் எழுதிய குர்ஆன்லையும் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் வாங்கிய ஒரு உடன்படிக்கை என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் அதுல விளக்க உரையில எழுதும் போது அவர் சொல்றாங்க, நம்ம இதற்கு முன்னாலும் பார்த்திருக்கிறோம், உங்களிடம் ஒரு நபி வந்தால் என்றுதான் இவ்வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒரு நபி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவரிடம் இன்னொரு நபி வருவதையே இவ்வசனம் குறிக்கிறது என்று எழுதியிருக்காரு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்துல அவர் இருக்கின்ற பொழுதே ஒரு நபி வந்தால் அவரை ஏற்றுக்கொள்ளணும், உதவி செய்யணும் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது என்று அதுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். ஒரு நூதனமான விளக்கம். எனவே இது தொடர்பாகவும் நாம் மக்களுக்கு விளக்கம் அளித்தால் மிக தெளிவான முறையில் இந்த 3வது அதிகாரம் 82வது வசனத்துக்கும் 33 வசனத்திற்கும் தெளிவான முறையிலே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் கொடுக்கின்ற இந்த பொருள் சரியானது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். சகோதரர்களே, தற்போது நாம் 382 வசனத்தில் சொல்லப்பட்ட நபிமார்களின் வாக்குறுதி என்ன என்பதை பற்றி நாம் பேசி வருகின்றோம். அதில் ஒரு நபியிடம் இன்னொரு நபி வந்தால், உங்களிடம் உள்ளதை மெய்ப்பிக்கக்கூடியவராக அவர் இருந்தால் அவர் மீது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவ வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதே கருத்துதான் 33:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் இதே உடன்படிக்கை வாங்கப்பட்டிருக்கிறது என்று நாம் கூறுகின்றோம். ஆனால் அந்த இரண்டும் வெவ்வேறானது, அப்படி யாருமே இணைத்து கூறவில்லை என்றெல்லாம் மாற்று கருத்து கூறினர். ஆனால் நாம் சொன்ன இதே கருத்தை நாம் மட்டுமல்ல, பல்வேறு மார்க்க அறிஞர்களும், ஏன் அவர்கள் யாரை மார்க்க அறிஞர்களாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மார்க்க அறிஞர்கள் கூட நாம் கொடுத்த இந்த கருத்தை ஏற்கனவே கூறி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் எடுத்து தற்போது சொல்லி இருக்கிறோம். எனவே அந்த மார்க்க அறிஞர்களை அறிஞராக ஒப்புக்கொண்ட அந்த மக்களால் இனி அதை மறுப்பதற்கு வழி இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்து தமிழகத்தில் மௌலவி பி ஜைனுல்லாப்தீன் என்ற ஒரு ஆலிம் ஒரு புது கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 382 வசனத்திற்கு அவர் ஒரு புதிய கருத்தை கொடுக்கின்றார். அவர் கூறியிருக்கின்ற கருத்து என்னவென்றால், இதில் நபிமார்களிடம் உடன்படிக்கை வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை என்னவென்றால், நான் உங்களுக்கு வேதத்தை வழங்கியிருக்கின்றேன், அதன் ஞானத்தை வழங்கியிருக்கின்றேன், வழங்கியிருக்கும் நேரத்தில் உங்களிடம் மெய்ப்பிக்கக்கூடிய தூதர் வந்தால், இதில் வருகின்ற வார்த்தை என்னவென்றால், சும்மா ஜாஅக்கும் ரசூலும் மின்கும் என்ற வார்த்தை தான் அந்த 381 வருகிறது என்று அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அதாவது ரசூல்மார்களிடம் வாங்கிய உடன்படிக்கை ஜாஅக்கும் உங்கள் என்று சொல்வது யாரை குறிப்பிடுகிறது? ரசூல்மார்களை குறிப்பிடுகிறது. எனவே ரசூல்மார்களிடம் அந்த உடன்படிக்கை வாங்கப்பட்டது. அதாவது இறை தூதர்களே, உங்களுக்கு நான் வேதத்தை தந்திருக்கிறேன், அதன் ஞானத்தை வழங்கியிருக்கிறேன். நீங்கள் உயிரோடு இருக்கும் காலத்தில் இன்னொரு ரசூல் இறை மெய்ப்பிக்கக்கூடியவராக வந்து நிற்கும் போது நீங்கள் அவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ரசூல்மார்களுக்கு இறைவன் இவ்வாறு கூறியிருக்கிறான். எனவே ஒரு ரசூல் உயிரோடு இருக்கும் காலத்தில் இன்னொரு ரசூல் வந்துவிட்டால், இல்லை இல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அந்த ரசூல் சொல்லக்கூடாது என்ற வகையில்தான் ரசூலுக்கு கட்டளையிடுவதாக இந்த வசனம் இருக்கிறது. எனவே இதை வைத்துக் கொண்டு முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இது இடப்பட்ட கட்டளை என்ற ஒரு கருத்து கொள்ள முடியாது என்று கூறுகின்றார். இங்கு அவர் தவறிழைத்திருக்கின்ற விஷயம் என்னவென்றால், ஜாஅக்கும் என்ற வார்த்தை வருகிறது, எனவே உங்களிடம் என்று வருகிறது. அந்த உங்கள் என்ற சொல் அது ரசூல்மார்களை குறிப்பிடுகிறது. எனவே வேறு யாரையும் குறிப்பிடாது.
என்ன கருத்து அவர் சொல்ல வருகிறார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூட அல்லாஹ் வாக்குறுதி வாங்கியிருந்தான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய காலத்தில் உங்களை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு தூதர் வந்திருந்தால் நீர் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் கருத்து. அதிகபட்ச கருத்து இதுதான் இருக்க முடியுமே தவிர வேறு ஒரு கருத்தும் இருக்க முடியாது என்று கூறுகின்றார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அப்படி நடக்கவில்லை. அவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்திலே ஒரு ரசூல் வந்து நிற்கவில்லை. அப்படி நின்றிருந்தார் என்றால் கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ற கருத்துப்பட அவர் ஒரு விஷயத்துக்கு வருகிறார். ஆனால் இங்கு அவர் சொல்ல வருகிற கருத்து, நபிமார்களிடம் இறைவன் வாங்கியதாக நேரடியான கட்டளையை குறிப்பிட்டிருக்கிறான். ஆனால் திருக்குறானில் அப்படி பார்க்க போனால் எத்தனையோ வசனங்களை நாம் புறந்தள்ள வேண்டியது வரும். இவர் எப்படிப்பட்ட, அதாவது ரசூலின் வருகையை ஒரு வகையில் சாத்தியக்கூறு என்று ஏற்றுக்கொண்ட இந்த மௌலவி பி ஜைனுல்லாப்தீன் அவர்கள் மறுபக்கம் அவர் எந்த அளவுக்கு இதனை மறுத்திருக்கிறார் என்றால், ரசூலை நோக்கி சொல்ல விஷயம், எனவே அது நமக்கு பொருந்தாது என்று கூறுகிறார் என்றால், திருக்குறானில் அப்படி எத்தனையோ வசனங்கள் இருக்கின்றன. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து சொல்லப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. பிறகு அது அன்னாருக்கு மட்டும்தான் பொருந்தும், இது ரசூலை நோக்கி சொல்லிய வசனம் நமக்கு பொருந்தாது என்று சொல்ல வேண்டியது இடம் இருக்கிறது. உதாரணத்திற்கு நான் 1-2 வசனங்களை வைக்கிறேன், அப்போது பாமர முஸ்லிம்கள் கூட அதனை புரிந்து கொள்ளலாம். அத்தியாயம் 17 வசனம் 24 அல்லாஹ் கூறுகின்றான், இம்மா யபுலகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின். அதாவது பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை பற்றி வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு வசனம், ஒரு பொதுப்படையான வசனம். அதில் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த பெற்றோர்களில் அவர்கள் இருவரும் அல்லது இருவரில் ஒருவரை நீர் முதியோராக இருக்க கண்டால் நீர் அவர்களுக்கு பணிவிடை செய்வீராக, ஒருபோதும் சீ என்று கூட சொல்லாதீர் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றான். இந்த க என்ற வார்த்தை வருகிறது. எப்படி அவர் ஜா கும் என்று அந்த கும் என்ற வார்த்தையின் அடிப்படையில் உங்களை நோக்கி என்று சொன்னது ரசூல்மார்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று சொன்னாரோ, அந்த கோணத்தில் வைத்து பார்க்க போனால் இங்கு சொல்லப்படுகிறது இந்த க, அதாவது உமக்கு நாம் கட்டளையிடுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உமக்குத்தான் கட்டளையிடுகிறோம். பெற்றோர் உம்முடைய காலத்தில் வயது முதிர்வை அடைந்து விட்டால் அவருக்கு நீர் நல்லதை செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்கும் போது அவருடைய பெற்றோரே இல்லை. ஆக பெற்றோர் இல்லாத ஒருவரை நோக்கி இந்த க என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். உமக்கு நாம் இந்த கட்டளை இடுகின்றோம், நீர் இருக்கும் போது உம்முடைய பெற்றோர் இந்த நிலை அடைந்தால், வயது முதிர்ந்த நிலை அடைந்தால் நீர் அவர்களுக்கு பணிவிடை செய்யும், சி என்று கூட சொல்லாதீர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ இந்த வசனத்தையும் பி ஜைனுல்லாப்தீன் அவர் புறந்தள்ளி விடுவாரா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொன்ன வசனம் என்று சொல்லி அதனை நாம் புறந்தள்ளிவிட முடியுமா? இவ்வாறு எத்தனையோ வருகிறது. அதே பனி இஸ்ராயலுடைய வசனம் 80 வருகிறது பாருங்கள். அல்லாஹ் அதில் அந்த தஹஜ்ஜுத் தொழுகை பற்றி கூறும்போது நாஃபிலத்தல் லக என்று கூறுகின்றான். இவ்வாறு தஹஜ்ஜுத் தொழுகை தொழுவது உமக்கு ஒரு நஃபிலாக இருக்கும், உமக்கு என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப உமக்கு என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த தஹஜ்ஜுத் தொழுகை, பொதுவான முஸ்லிம்களுக்கு இது பொருந்தாது என்று அந்த தஹஜ்ஜுத் தொழுகையும் அவர் மறுக்க துணிவாரா? ஆக இவ்வாறு ஜாக்கும் என்ற இந்த வார்த்தை வைத்துக் கொண்டு அவர் அப்படி ஒரு தனி விளக்கம் தருகிறார் என்றால், வேறு எந்த ஆலிமும் இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் தரவில்லை. ஒரு பக்கம் நுபுவத்தின் சாத்தியக்கூறை ஒப்புக்கொண்டு விட்டார் மறைமுகமாக, அறிந்தோ அறியாமலோ. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி ஒரு நபி வந்து நிக்கல. அப்படி நின்று இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ள வேண்டிதான் வந்திருக்கும் என்ற அளவுக்கு அவர் ஒத்துக்கொண்டு விட்டார். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வரவில்லை, எனவே வருவதற்கு சாத்தியம் இல்லை என்ற ஒரு வாதம் இருக்கிறதே, இது அடிப்படையற்ற வாதமாகும். சரி, அப்படியே வரவே இல்லை என்றால், வர முடியாது என்றால் இவருடைய கருத்துப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியின், நபிமார்களில் கடைசியானவர். அப்ப கடைசியானவராக இருக்கும்போது அந்த நபிமார்களிடம் கடைசியானவரிடம் இந்த உடன்படிக்கை ஏன் வாங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எனவே சாத்தியமே இல்லாத ஒன்றை இறைவன் சாத்தியப்படுத்தி இப்படி இருந்தால் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இவரே கூறியிருக்கிறார், அப்படி நடந்தது 2 இடத்தில் தான் வருகிறது என்று அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். உதாரணமாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே காலகட்டத்தில் இருந்தார்கள். ஒருவருக்கு ஒத்துழைப்பு செய்தார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் 382 வசனத்தின் அடிப்படையில் இது பற்றி திருக்குறானில் 25:35 வருகிறது. 25வது அத்தியாயம் 35வது வசனத்தில் வருகிறது. அதே போன்று 36வது அத்தியாயம் 14வது வசனத்திலும் வருகிறது. அதில் 3 நபியை பற்றி வருகிறது. அப்போ ஒருவர் முன்னர் வந்தவராக இருக்கிறார், பின்னர் வந்த நபி அந்த முன்னர் வந்த நபியையும் ஏற்றுக்கொண்டிருப்பார், உதவி செய்திருப்பார். இப்படி 2 இடத்தில் மட்டும்தான் ஒரே காலகட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபி வந்ததாக குறிப்பு காணப்படுகிறது என்று அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். நாம் கேட்கிறோம், ஒரு காலகட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபி 2 முறைதான் வந்திருக்கிறார் என்றால், அந்த 2 முறைதான் திருக்குறானிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதற்காக 2 முறைதான் வந்திருக்கிறார் என்பது பொருள் அல்ல.
சரி, அப்படி இருந்தால் அப்ப 2 முறை தான் வர வேண்டும் என்றால் பிறகு மற்ற தேவையில்லாத அத்தனை நபிமார்களிடமும் இறைவன் ஏன் இந்த உடன்படிக்கையை வாங்க வேண்டும் என்பதையும் நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நபியினுடைய காலத்துல வரவே மாட்டார் இன்னொரு நபி, வர சாத்தியமே இல்லை உங்களுடைய பார்வையில். அப்படி இருக்கும்போது அந்த நபியிடம் ஏன் இந்த உடன்படிக்கையை வாங்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கின்ற போது உண்மையிலேயே அந்த நேரடி பொருள் கொடுக்க முடியாது. இது ஒரு விதண்டாவாதம் தான் என்பதை தவிர இதற்கு வேறு எந்த ஒரு பதிலையும் நாம் சொல்ல முடியாது. அப்ப நீங்க அழகான முறையில இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுத்தீங்க. இந்த 3:82, 33, 8 வசனத்திற்கு அல்லாஹ் தேவையில்லாமல் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த வாக்குறுதியை வாங்குவானா? உம்மிடமும் என்று குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது அவருடைய காலத்தில் தான் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தேவையில்லாமல் ஒரு வாக்குறுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வாங்கியிருக்கிறான் என்றும் நாம் பொருள் கொள்ள வேண்டியது வரும். அடுத்து திருக்குர்ஆனுடைய இந்த 33வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் நபிமார்கள் எல்லாரிடத்தும் உம்மிடத்தும், அதாவது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தும், நூஹ், இப்ராஹிம், மூசா, மரியமுடைய மகன் ஈசா ஆகியோரிடத்தும் உடன்படிக்கை செய்த நேரத்தை நினைத்து பாரும். நாம் அவர்கள் எல்லாரிடமும் உறுதி வாய்ந்த உடன்படிக்கை ஒன்றை வாங்கினோம் என்று குறிப்பிடுகின்றான். இன்று மௌலை பி ஜைனுல் ஆபிதீன் சாஹிப் உட்பட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இறுதி காலத்தில் வருவார்கள். இன்றளவும் 2000 ஆண்டுகளாக விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இறுதி காலத்தில் அதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான், எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக வந்தார்களோ அதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் மீண்டும் முஹம்மதிய உம்மத்தில் வருவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த 33:8 ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அல்லாஹ் வாக்குறுதி வாங்கியிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியது போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் வாக்குறுதி வாங்கியிருக்கான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற பொழுது அப்ப உதவி செய்ய யாராவது வருவாங்களா? எனவே வேடிக்கையான பொருள்களை இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்னும் நீங்கள் சிறிது சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும்.